சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துனுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 24ஆம் தேதி. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். இஸ்ரவேலின் தேவனை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு ரூத் பெத்லெஹேமுக்கு வந்தாள். இஸ்ரவேலின் தேவன் இந்த விருப்பத்தை கவனித்தார். அவருடைய ராஜரீக கிருபையால் அவளை பக்தியுள்ள ஜனங்களிடையே தேவ பயமுள்ள மனிதரான போவாசிடம் அழைத்து சென்றார். வேலைக்காரன் ரூத்தை போவாசுக்கு அறிமுகப்படுத்திய விதத்தை பாருங்கள். இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வார்த்தைகள் ரூத் பெத்லெஹேமில் இருந்த மிக குறுகிய காலத்திலே தேவனிடம் அவளது பக்தியையும் ஆவிக்குரிய காரியங்களில் அவளது மிகுந்த ஏக்கத்தையும் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் என்பதை காட்டுகின்றது. தேவ ஜனங்கள் அவளுடைய அன்பையும் கர்த்தருக்கான தியாகத்தையும் கவனித்து அவளிடம் உள்ள இந்த குணங்களை பற்றி பேசினர். உங்கள் பக்தியும் அன்பும் உண்மையாக இருந்தால் அவர் இன்னும் நெருக்கமாக அறிந்து கொள்வதற்காக நீங்கள் எந்த தியாகத்திற்கும் ஆயத்தமாக இருந்தால் உங்கள் உடன் விசுவாசிகள் இந்த உண்மையை கவனிப்பார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். அதைவிட முக்கியமாக போவாஸ் அவளை பற்றிய இந்த இனிமையான சுகந்த வாசனையை கவனித்தான். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவனது வார்த்தைகளை குறிக்கவும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவளது மிகுந்த ஏக்கத்தை பற்றி அவளிடம் ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பு இஸ்ரவேலின் தேவனுடைய சேட்டைகளின் கீழ் நம்பிக்கை வைக்க வந்திருக்கிறாள் என்பதை போவாஸ் புரிந்து கொண்டான். இதுவே அவள் மீது அவன் ஆதரவாக இருக்கும்படியான தயவுக்கு கொண்டு வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவளுடைய குணத்தின் சுகந்த வாசனை கவனித்தார். ரூத் இஸ்ரவேலின் தேவனை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளும் விருப்பத்துடன் இஸ்ரவேலுக்கு வந்திருந்தாள். இஸ்ரவேலின் தேவன் அவளுடைய உண்மையான நோக்கத்தை கவனித்து அவளை ஆசீர்வதித்தார். அவள் இஸ்ரவேலின் பெரிய ராஜாவாகிய தாவீதின் பாட்டியாக மாறும் அளவுக்கு அவர் அவள் மீது கிருபை பாராட்டினார். இதனால் அவரது குமாரனை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கான அவரது நித்திய தேவ திட்டத்தில் ஒரு இணைப்பாக அவள் மாற்றப்பட்டாள். தேவன் ரூத்தை ஆசீர்வதித்தார். மேலும் அவளை ஆசீர்வதித்தினால் அவள் மூலமாக பலர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தனது உண்மையை அவள் வாழ்க்கையில் அவர் நிரூபித்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். தேவனை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் தேவ வார்த்தையின் மீது பசியும் இருந்தால் கர்த்தர் நம்முடைய ஏக்கத்தை பூர்த்தி செய்து நம் மூலமாக பலரை ஆசீர்வதிக்க முழு ஏற்பாடு செய்வார். ரூத்தின் புஸ்தகம் பஞ்சத்தில் தொடங்கி வெற்றி மற்றும் மகிழ்ச்சியோடு கூட முடிவடைகிறது. உங்கள் வாழ்க்கையும் வெறுமையாகவும் பலனற்றதாகவும் மாறியிருந்தால் இந்த பஞ்சத்திற்கான காரணத்தை நீங்களே தேடுங்கள். அல்லது நீங்கள் உங்கள் உலக நடவடிக்கைகளில் மிகவும் ஆர்வமாக இருப்பதால் உங்கள் ஜெப நேரத்தை குறைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்வில் அந்த மலட்டு தன்மைக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த மலட்டு நிலைமையிலே தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உண்மையாக மனம் திரும்பி தேவனிடம் திரும்பினால் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாகவும் உங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவார். உங்கள் ஒவ்வொரு இழப்பையும் மீட்டெடுக்க அவர் உங்களுக்கு உதவுவார்.